श्रीकृष्णवैभवं गोप्तुं गर्भमतो निमाच महिमा ते विश्वरूपे तथा वाच्यांसे गरिमा तथैव लगिमा दृष्टा तुलायां प्रभो प्राप्तिर्द्रौपदीमानरक्षणविधौ प्राकाम्यमेवं बहु स्त्रीणाम्येकपतित्वतोऽपि वशिता स्वातन्त्र्यतच्चेषिता. உத்தரையின் கர்ப்பத்தில் அஸ்வத்தாமாவின் பிரம்மாஸ்திரத்தால் தாக்கப்படாமல் பிரவேசித்து பரீட்சித்தை காப்பாற்றியது அனிமா என்கின்ற சித்தி. யசோதையின் இடம், திரௌபதியின் இடம், அர்ஜுனனின் இடம், உத்தங்க முனிவர் இடம் காட்டிய விஸ்வரூபம் மகிமா என்கின்ற சித்தி. திருநாவர்த்தனால் சுமக்க முடியாமல் கனத்து கரிமா என்கின்ற சித்தி. ஒரு துளசி தளத்திற்கு ஈடாக தராசில் லகுவாக உட்கார்ந்தது லகிமா என்கின்ற சித்தி. சங்கல்ப மாத்திரத்தால் எதையும் சாதிப்பது பிராப்தி என்கின்ற சித்தி. பாரிஜாத்தம் கொண்டு வந்தது, திரௌபதிக்கு அக்ஷயமான வஸ்திரம் கொடுத்தது, துவாரகா நிர்மாணம் செய்தது முதலிய பல லீலைகள் பிராப்தி ஆகும். அஷ்டைஸ்வர்ய சமன்விதோ விஹரசி ஸ்வச்சந்தமேவ பிரபோ தத்சே ரூபசஹஸ்ரமேவ மத கிம் ஜானாசி சர்வம் ஸ்வதஹ आविर्भावतिरो भवौ च कुरुषे तत्तक्षणे लीलया तस्मादेव हि योगिभिश्च महितो யோகேஸ்வரோஸ்யச்சுதா. இந்த 8 சித்திகள் தவிர சில சித்திகள் உண்டு. அவையெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் சகஜமாய் உண்டு. ஸ்பர்ஷத்தாலேயே குப்ஜையின் கூன் நிமிர்த்தியதும், காளியன் விஷத்தை நீக்கியதும், காட்டு தீயை குடித்ததும், பிரஸ்ரவணகிரியில் இருந்து ஆகாச மார்க்கத்தில் வந்ததும், ஒரே சமயத்தில் இருவர் வீட்டிலும் பூஜை ஏற்றதும், 16,000 கோபிகைகளுக்கு 16,000 கண்ணனாகி ராசக்கிரீடை செய்ததும், ராசத்தில் அந்தர்தானம் ஆனதும், ஆவிர்பாவம் ஆனதும், இத்தகைய அளவு கடந்த மகிமையை பார்த்து முனிவர்கள் கண்ணனை யோகீஸ்வரன் என்கின்றனர். ஏவம் வியஷ்டசஹஸ்ரபத்னி பிரலம் கிரீடன்னபி ஸ்ரீபதே புத்ராம்ஸ்தாசு ச லக்ஷசோபி ஜனயம் த்வம் பிரம்மச்சர்யவ்ரதம் தத்சேதே மகிமானமேவ மனகம் ஜானாதி பீஷ்மோ மகான் பிரம்மாஸ்திரேண ஹதம் சிசும் சரண ஸ்பர்ஷேண பாயா புனஹ. 16,108 பட்டமகிஷிகள் இடமும் ஒவ்வொருவருக்கும் 10 பிள்ளை என்றபடி 1,64,800 பிள்ளைகளை பெற்றும் கூட கிருஷ்ணன் பிரம்மச்சாரியாகவே இருக்கிறான். இதற்கு சாட்சி நித்திய பிரம்மச்சாரியான பீஷ்மரே. பரீட்சித்து பிறந்ததும் ஒரு கட்டை போல் அசைவின்றி கிடந்தான். அப்போது ஒரு அசரீரி வாக்கு கேட்டது. ஒரு நித்திய பிரம்மச்சாரி குழந்தையை தொட்டால் குழந்தை உணர்வு பெறும் என்று. யாவரும் குழந்தையை பீஷ்மரிடம் கொண்டு வந்தனர். அதற்கு பீஷ்மர், கிருஷ்ணன் தான் உண்மையான பிரம்மச்சாரி, அவன் சரணத்தில் போடு என்றார். ஸ்ரீ கிருஷ்ண சரணத்தில் போட்டதுமே குழந்தை உணர்வு பெற்று விளையாடியது என்று பாரத கதை. ஸ்ருங்காரம் ரஜசுந்தரி விஹரணே ஹாஸ்யம் ச சௌர்யே ததா காருண்யம் மதுரா பிரயாண சமயே கோவர்தனே சாத்புதம் ரௌத்ரம் கம்சவதே ச பீஷ்ம சவிதே வீரம் பயம் சோரகே
बीभत्सं तव कोटरां प्रतिहरे शान्तं प्रभासे स्मरेत्. ராசக்கிரீடையில் ஸ்ருங்கார ரசமும் நவநீத லீலையில் ஹாஸ்யமும், மதுரைக்கு போகும்போது கோகுலவாசிகள் இடம் கருணாரசமும், கோவர்தனோத்தாரணத்தில் அத்புத ரசமும், கம்சவதத்தில் ரௌத்ரமும், பீஷ்மரை அடிக்க சக்கரபாணியாய் ஓடும்போது வீர ரசமும், பானாசுரனின் தாயாரான கோடாராவை பார்க்கும்போது பிபத்சமும், பிரபாசத்தில் உத்தவனுக்கு உபதேசம் செய்யும் போது சாந்த ரசமும், இவ்வாறு நவரசங்களும் கிருஷ்ண கதையில் காணப்படுகிறது. பிருந்தீகிருத்ய நிவேஷிதோ ஹி பிதரோ காராகிருஹே ஜன்மதே கோஷ்டே வர்தனமேவ மத்ர விபினே கோசாரணம் கேசவா யாவஜ்ஜீவமராதயஸ்ச பஹவோ ராஜ்யம் ஸ்வசம்பாதிதம் சாரித்ரே கருணம் ரசம் ஹி கலயே கிந்து பிரசன்னோஸ்யலம். கிருஷ்ணன் பிறந்ததே சிறைச்சாலையில்தான். பெற்றோர்கள் கையும் விலங்குமாய் இருந்தனர். அனாதை குழந்தை போல் ஒரு மாட்டுக் கொட்டாயில் கொண்டு போட்டார் வசுதேவர். அங்கு வளர்ந்து கொண்டு இருந்தான். பிறந்த முதல் மறையும் வரை பூத்தனை, சகடாசுரன், திருணாவர்த்தன், வத்சாசுரன், பகாசுரன், கேஷி, அரிஷ்டன், தேனுகன், கம்சன், ஜராசந்தன், நரகாசுரன், பானாசுரன் என்று மாற்றி மாற்றி பல அசுரர்களின் தொல்லை. இதற்கு இடையில் பிருந்தாவனத்தில் மாடு மேய்த்து கொண்டு கிடந்தான். பிறகு தானே தன் முயற்சியால் யாதவ சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தான். துவாரகைக்கு மன்னனானான். எல்லா விபத்துக்களையும் கஷ்டங்களையும் சிரித்து கொண்டே சமாளிப்பது கிருஷ்ணாவதாரம்தான். வேதானங்கயுதானதீத்ய சததா சாஸ்திராணி சர்வாணி ச ஞாத்வா தத்ர கலா முகுந்த பவதா ஞாதா சதுஷ்ஷஷ்டயः சர்வஜ்ஞோசி ஹரே த்வயாபி சத்ருஷம் பஷ்யாமி நாண்யம் புதம் கிந்து த்வம் குருஷே முதா பிரவச்சனம் துர்யோதனஸ்யாக்ரதஹ. 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், இதிகாச புராணங்கள், சாங்கியம், யோகம், நியாயம், மீமாம்சை முதலிய சித்தாந்தங்கள், சங்கீதம், ஷில்பம், சித்திரம் முதலிய 64 கலைகள், அஸ்திரம், சஸ்திரம், வில்வித்தை முதலிய க்ஷத்ரிய வித்யை, சாமம், தானம், பேதம், தண்டம் என்ற நீதிகள், இவையெல்லாம் கிருஷ்ணன் சாந்தீபனி குருகுலத்தில் கற்று அறிந்தான். பகவான் சர்வஜனாக இருந்த போதிலும் இவ்வளவும் கற்று அறிந்தான். கிருஷ்ணனின் கல்வி அறிவு எந்த மனிதனுக்கும் எளிது அல்ல. இவ்வளவு படித்தவன் யாரும் இருக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணன் சர்வதந்திர ஸ்வதந்திரன். சாம்னா சாந்த்வன பூர்வகம் ச கதிதே வாக்யே ததா நிஷ்பலே தானம் கர்த்துமனாதரே ச நிருபதோ வேதோபதேசேன ச கர்ணே சாப்யவசே முகுந்த பவதா தண்டோ த்ருதோ பாரதே தஸ்மாதேவ ஹி ராஜதந்திர குஷலம் த்வாம் பூமி பாமன்வதே. பஞ்ச பாண்டவர்களின் சொத்தை கௌரவர்கள் சூதாடி பிடுங்கிக் கொண்டனர். அதை போராடி மீட்பதற்கு அர்ஜுனனுக்கு திறமை உண்டு. ஆனால் சமாதானத்தை நாடி கண்ணன் தூது வருகிறான். கௌரவர்களோ சமாதானத்துக்கு உடன்படவே இல்லை. பிறகு பாண்டவர்கள் சொத்தை தானமாக கேட்கிறான். 5 குண்டூசி குத்தும் இடம் கூட கொடுக்க முடியாது என்று துரியோதனன் சொல்லிவிட்டான். பிறகு கர்ணனை தனது ரத்தத்தில் ஏற்றிக்கொண்டு பகவான் துரியோதனனுக்கு உதவி செய்யாதே என்று பேதப்படுத்துகிறான்.
பேதப்படுத்துவதும் ஒரு நீதி அல்லவா? கர்ணன் விட்டு விலக முடியாது என்று சொல்லிவிட்டான். இவ்வாறு சாமம், தானம், வேதம் என்ற 3 நீதிகளும் செல்லுபடி ஆகாமல் போகவே முடிவில் தண்ட நீதியை கைப்பற்றினான். பகவானே முன்னின்று பாரத போர் நடத்தினான்.